கூப்பிடவா வேணாமாடா? பனமரத்துல பாதி வளர்த்தில இருப்பேன். ஏய் எனக்கு ஒரு சேர் கொண்டு வந்து இங்க போடுற சரியா? ஸ்டூல் கொண்டு வந்து போட சொல்லுவா. சித்தாட கட்டிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு யாரு உன்னைய புடிச்சாண்டி புடிச்சாண்டி கத்துற? எதை புடிச்சாண்டி? எதை புடிச்சாண்டி? அங்க அவன் பிடிக்க கூப்பிடுறேன் கேப்புல. பயப்படாத, அதை போய் பிடிச்சிக்கங்கிறேன். அண்ணே அருமையான பிள்ளையா கூட்டி வந்திருக்கீங்க. கிளம்புனே பிள்ளை சூப்பர் பிள்ளையா கூட்டி வந்து விட்டுருக்க. கூட்டி வந்துருக்க அப்படி சொல்லடா. நாடகத்தை கூட்டி வந்தது. சரி இந்த நாடகத்தை அமைப்போட சேகரன் எங்க இருக்காப்புல? அப்பா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என் நெஞ்சுக்கு தானே உனக்கு டான்ஸ் போட்டு கூட்டி வர சொன்னேன். என் குஞ்சுக்கு டான்ஸ் போட்டு குஞ்சுக்கா இந்த புள்ளைய வச்சு நான் என்ன பண்ணேன்? இந்த பிள்ளைகிட்ட நான் பேசுறேன் தான் முட்டி போட்டுக்கிட்டு பேசினா தான் உண்டு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாதிரி. நான் செஞ்சுட்டாலும் இது எங்கடா செய்யறது? 8 நாள் தரையா செய்யறதுக்கு? நீ செய்ய சொல்லிட்டு போ. அவன் புருஷன் அறுவாள் எடுத்துட்டு தெரியுவேன். தேவை மசிடா எனக்கு எவ்வளோ அழகா நீ நாடகத்திலே போட்டுட்டு இல்லை செய்ய சொல்ற நீ. அப்புறம் கிளம்பனே இப்போ இந்த பிள்ளைக்கு எத்தனை டோக்கன் போய்கிட்டு இருக்கு தெரியலையே. பிள்ளைய தான் கேட்கணுமா? அப்ப நீ மாமா கிடையாது அந்த பிள்ளைக்கு? அப்ப நீ தான் மாமா வாப்பா. மாமாவா? மெல்ல மெல்ல குடிச்சா பச்சை தண்ணி குடிக்க இந்த புளி முழிக்கிறானே என்னப்பா? ஆமா சொல்ல முடியாது. பரவாயில்ல. ஏப்பா சக்தி பிள்ளைக்கு எத்தனை டோக்கன் போய்கிட்டு இருக்கு? 12வது. அப்ப 12வது நம்மளுக்கு வேணாம்டா. எப்போதுமே 3 4 அதுக்கு மேல போனுச்சுன்னா நம்மளுக்கு உசிருக்கு உத்தரவாதம் கிடையாது. சரி கூட்டியாந்து விட்ட புள்ள எங்கடா? என்ன கூட்டியாந்து விட்டா இங்க கொண்டு நாடாது விட்ட புள்ள எங்கடா? நான் மட்டும் அனாத புள்ள மாதிரி கத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப மாட்டுக்கு மயிரோட வச்சு உள்ள வைத்தா என்ன மூத்திரமா? அது வந்திருக்கா? சரி போய் சீக்கிரம் இது பண்ணி கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வா போ. போய் கூட்டிட்டு வா போடா சிக்கனா. போ. இப்ப என்னடா வேற மாதிரி கேட்கறான். கூட்டி ஆட்டுமா கூட்டி ஆட்டுமான்னு. போ மெல்ல கூட்டிட்டு வா போ. என்ன குளுக்கோஸ் வர பொம்பளை கூட்டி வர மாதிரி கேட்கிற? எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன். இது நாடக மேடையா இல்ல தர்ம முனீஸ்வரர் லாஜாடாது? தர்ம முனீஸ்வரர் லாஜா. என்னடா சொன்ன உடனே உள்ள போயிட்டு சீக்கிரம் வாங்கடா. மெல்ல மெல்ல மெல்ல. வாடா மயிரா மயிலா? சரி கூட்டிட்டு வா கூட்டிட்டு வா. அப்படியா? குத்த நீ போகல. நீ குத்த வச்சு ஒரு நாள் கூட்டிட்டு வா. நம்மால அடுத்த ஆள் தட்டு போயிட போறாப்லடா. நீ மண்டையில மசிரலாமா அதை தள்ள போற உடனே? அட சீக்கிரம் வந்து ஒரு என்ன அவனப்பா கூட்டியாந்து விட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன சரி காசு எவ்வளவுடா? ஹலோ எதுக்கு? ஹலோ 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 அதெல்லாம் நான் 10 மணிக்கு நான் தான் 10 மணிக்கு வந்து பாத்துறேன். மைக் நல்லா தானே இருக்கு. இந்த பிள்ளைகிட்ட நான் பேசுறேன். எதுல ஏற போய் பேச இது எதுக்கு? இப்ப என்ன இப்பதானே மைக் சரியா இருக்கு. ஹலோ 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 மண்ட மைக் நல்லா இருக்குது. மண்ட மைக் எவ்வளவு? அந்த மைக்ல பேச முடியாது. அது நீங்க யாருங்க எங்க வந்தீங்க எதுக்கு என்ன வேலைக்கு வந்தீங்க என்ன பேசுவீங்க என்ன நினைச்சிட்டு வந்தீங்க என்ன வேணும் உங்களுக்கு எதுக்காக வந்தீங்க எங்க சாப்பிட்டீங்க யார் உங்களுக்கு குடி தந்தது எதுக்கு வந்து இப்படி ஓடு கத்திட்டே இருக்கீங்க? நானும் தெரியாம கேட்டுட்டு இருக்கேன். நீங்க மனுஷன் தானே முதல்ல நீங்க புள்ள முதல்ல பணமத்துல பாதி வளர்த்துருக்காடு. அப்பா அவள கோயில் கப்ப செஞ்சாங்களா பெத்தாவளடா? செஞ்சுதான் பெத்தாங்க. அசல புடுங்கனாங்க. அதுல மட்டும் விவரமா செஞ்சு வித்தீங்க. நீ பாத்தியா போய் ஒரு ஆம்பளை வந்து பேசினா ஒழுங்கா பேசு. அதை விட்டு ஏறி வெறி மேல நின்று வெறி நாய் எரிச்ச மாதிரி அப்புறம் கல்ல எடுக்கல. இந்த சொறி நாயை கல்ல விட்டு அடிக்கிறேன். இந்த நாய் இறங்கு போல ஒரு ஆர்வத்துல ஏறிட்டே என்ன என்னது இறங்கி தொலை. எங்கடா உள்ள ஓடி போச்சு? அண்ணே கிளம்பு. என்ன மறுபடியும் உள்ள ஓடி போச்சு? தெரியலையா? ரூம் பாய கூப்பிடு. ரூமான கூப்பிடுவா? அவன் தான் கூட்டி வந்து விடுவானா? டேய் சக்தி எங்கடா புள்ள? இது என்னடா கிரக மசிலா இருக்கு. ஒரு வாட்டியே நான் பிடிச்சாலா கூட்டி வர முடியும்? நீ தலையை வேற சொரிஞ்சுக்க நாடகத்தை போட்டு வச்சுப்புட்டு நான் எப்போ பிடிச்சி எப்போ நாடகத்தை முடிக்கிறது?
போட்டதான் போட்டு ஒரு 60 வயசுல ஒன்று போட்டுக்கப்படாது. அது ஒரு செகண்ட் அது கடந்திருக்கும்ல. அண்ணே கிளம்புனே, நீ அடுத்து கூட்டியா போ. நானும் அந்த வேலையா பாக்குறேன். யாரை வச்சுடா பேசுறது? அமைப்பாளரை கூப்பிடுங்க. எதுக்கு அவரை வச்சு என்ன பண்றது? அந்த ஆளு கையை எத்த தண்டி இருக்குடா. அந்த ஆளு வளர்ச்சி கொடுத்தா நான் போய் சேர்ந்துருவேன். நீ நினைக்கிற ஆளு அந்த ஆளு கிடையாது, முரட்ட ஆளா இருக்காப்புல. யார் ரூம் பாய்? ஏ சக்தி, ஐயோ என்னைய வெறிநாய் குலைச்ச மாதிரி வெளியே விட்டு போயிட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? அடே அப்பா நீ போய் கூட்டியாடா போடா. சப்பாடே, நான் நாடகத்துக்கு வந்த நேரில் கூட்டியாந்து விடுற பொழப்பு பார்க்க வந்தேனடா. இது எப்படா டே கூட்டியாந்து விடுங்கடா. அடே தூரத்துல இது பாடுறாங்கிறது யாரும் வர்றாங்களான்னு பாடுறான். ஊரத்துல இருந்து பார்க்கவா? அங்க ஒரு அப்பத்தா உட்காந்துருக்கா, ஒரு 90 வயசுல அந்த கடைசியில் உட்காந்து பாரு. அந்த அப்பத்தா தானே கேட்குற? ஆளு விடுப்பாங்க. ஏய் கூட்டியாந்து விடுனா ஒரு பொம்பளை பிள்ளை கூட்டியாந்து விடதே அவங்க வந்தாங்களா? ஆறாடி முதல்ல நீ வந்தால ஓஜோரத்து பேசிட்டு இருக்க. கூட்டியாந்து விடுனா இதெல்லாம் லாஜா? யார் டோக்கன் போட்டுருக்கியா? ஆமா. பணம் கட்டிருக்கியா? இல்லம்மா. தள்ளி நின்றா முதல்ல. ஆளே முகரை மாதிரி இட்டு தான உம்மால அந்த கொம்மாலையா? அடி கொக்கார ஓய் மலை யார அடிச்சடா அடிக்க போட்டு தெரிச்சு. நான் போற ரோட்ல போஸ்ட் ஆபீஸ் ரெண்டா தெரிச்சு போறோம். ஆளே முகரை. ஆமா ஓ ஆளு முகரை மாறு. போடி போடி மூத்திர மூச்ச கண்ணு விட்டு அடி போடி கொக்கார. ஏ சட்ட போடி. சரி போடி மொத்தா. அட போடா கேள. கேள புண்டையா. என்னடா யூடியூப் போடி இருக்கு கேள புண்டைன்னு கேக்குறாடா. ஏ யூடியூப் போடுனா கேள புண்டைன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாதாவா? காத்தா விளக்க மத்த எடுத்துட்டு வாங்க தா உட்கார்ந்து காத்தா கபல. ஒரு ஆம்பளைய பாத்து நீ ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை நாடத்து குடுத்தத ஓ ஜோரத்து தூக்கு சுத்துவே. உடனே விளக்க மத்த புண்ணியாடிக்க கூட சொன்னா ஏடா புண்ணாக்கு. போய் இட்டுச்சனா உன் கல்யாண சொல்லிய காணாம போயிரும். தெரியாம தான் கேக்குறேன். தெரிஞ்சிட்டாங்க நீ தெரியாம கேக்குற. எட்டிக்கு தெரியல ஏன் கேக்குற? அதான் முண்டை எட்டல எங்க எட்டிக்கு அடிக்கிற? நீ எங்கடா பாவத்தை பாதி வளர்த்திருக்கிய? அதெல்லாம் நீ இடிக்கிறாருன்னா 300 வருஷம் மொட்டை குண்டியா தவறு இருக்கணும். அப்பதான் கால்ல இங்க இடிக்கலாம். ஏம்மா 50 வருஷம் 100 வருஷத்துக்கு புருஷன் இல்லாம இருந்தா எனக்கு அது ஒரு ஆம்பளை வந்து முதல்ல மரியாதை ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாடா. பேசி விட்டு யாரு இது எனக்கு பொழப்பிங்க வாங்க வந்து முதவாவது ஒன்னே தூக்கிட்டு பச்சு உன்னைய சேரோட தூக்கிட்டு வந்துட்டுவேன். ஹலோ போஸ்ட் ஆபீஸ் இங்க வாங்க, இங்க வாமா. அரங்கப்பா முளைக்கு வந்து தொலைமா காலில் அவளுக்கு என்ன மசிருக்கு நான் விழுகிறேன். புடிச்ச புண்ணாக்கா? அது என்னடா புடிச்ச புண்ணாக்கு? நீ புடிச்சிட்டாலும் அப்படி புளு புளு. ஆமா இங்க புடிச்சு விட்டாலும் அப்படியே புள்ளு குளுன்னு புடிக்கிறதுக்கு. ஏற்கனவே அங்க 5 ரூபா வரிக்கு ரொட்டி மாதிரி தான் இருக்கு. இது நாங்க புடிச்சு விட்டாலும் ஏமா நீங்க நினைக்கிறதே தப்பு. ஒரு ஆம்பளை கிட்ட முதல்ல அடக்கமா பேச கத்துக்குங்க. ஒரு பெண்கள்ட்ட முதல்ல நீங்க அடக்க. எப்பவுமே பெண்களுக்கு மரியாதை கொடுத்தா பேசிக்கிட்டு. ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கிற பழக்கம் என்னோட. பெண்களுக்கு மரியாதை கொடுக்க ஆம்பளை. பெண்கள் ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது பெண்களோட வழக்கம். எந்த இடத்துல நீங்க பெண்கள் மரியாதை கொடுத்தீங்க ஆண்களுக்கு? நீங்க எப்படி பெண்களுக்கு மரியாதை கொடுத்தீங்க? உங்கள பேச்சு பேசறல்ல. பெண்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டல்ல. இங்க எவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்திருக்காங்க, எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க கிட்ட நியாயத்தை கேட்கிறேன். ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த ஊர்லயாவது சடங்கு சுத்திருக்காங்களா தலைவா? சுத்திருக்காங்களா? ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த ஊர்லயும் சடங்கு சுத்தினது இல்ல. பெண்கள் நீங்க வயசுக்கு வந்து ஆம்பளை நாங்க வந்து சடங்கு சுத்துறோம். அந்த இடத்துல யாருனே பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது? கலைமன் அடங்கோ பூரானே என்னடாவா? இங்க வாங்க. ஹலோ வெள்ளையில இங்க வாங்களே, கோச்சிக்காம இங்க வாங்க. நீங்க ஓயாம அப்படி போயிட்டீங்கன்னா எனக்கு மறந்து போயிரும் வந்ததும். சரியா? டைலாக் மறந்துருமோ? டைலாக் மறந்ததா அப்புறம் நான் மறுபடியும் கேட்டு ஆரம்பத்துல இருந்து வருவேன். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அது இல்ல அந்த டைலாக் சொல்லலாமா? உங்களுக்கு எதுலடா விட்டேன் இப்ப? வாயில விட்டேன். உன் கிரமை அதுவும் மறந்து போய் தொலைஞ்சிருச்சு. ஏமா பெண்கள் நீங்க வயசுக்கு வந்து சடங்கு வைக்கிறோம். ஆண்கள் வந்து எந்த ஊர்லயா சடங்கு வச்சிருக்காங்களா? வச்சிருக்காங்களா? கிடையாது. அந்த இடத்துல யாரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது? நீங்க மரியாதைங்கறீங்க. உங்களுக்கு நாங்க மாசமாக்குறோம். உனக்கு யார் மாசமாக்குறது? நாங்க இன்னும் சேர்க்க கூடாது. அப்புறம் ஒருவனுக்கு ஒரு சரி ஒருத்தன் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை மாசமாக்குறேன். மாசமாக்குறது ஆம்பளை. ஆம்பளை ஒரு பொம்பளை மாசமாக்காது என்ன புறம்போக்கா? புருஷன் பொண்டாட்டியத்தை மாசம். புருஷன் பொண்டாட்டிய மாசமாக்குறேன். உனக்கு வளகாப்பு போடுறாங்க. அதுக்கு கஷ்டப்பட்டு மாசமாக்குறாங்க. எங்களுக்கு வேணா பித்தளை காப்பா தூக்கி மாட்டுறாங்களா? இல்ல. பிள்ளை பார்த்தா அந்த கவர்மெண்ட் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்குது? 25,000 ரூபாய். பிள்ளை பார்க்குற உனக்கு இந்த கவர்மெண்ட் 25,000 கொடுக்குது. அதுக்கு கஷ்டப்பட்டு ஆம்பளை நாங்க மங்கார் உழைக்கிறோமே. எங்களுக்கு எவனாவது 150 ரூபா அக்கௌண்ட்ல ஏத்துறாங்களா? ஏத்துறாங்களாமா? அது என்ன 150? 150 ரூபா ஏத்தணும்ல. அது என்ன கணக்கியா 150? தெம்புச்சாமா வாங்கி சாப்பிட. அதுக்கே தெம்பு இல்லையே. நீங்க அம்மா குடிக்கிறத கூட எடுத்துக்க. குடிக்கிறதுல கூட எங்க ஆம்பளைல நல்லவங்க உனக்கு தெரியுமா? நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதா சொன்னீங்க. ஆமா. அது என்ன சொன்னீங்க? சடங்கு சுத்துறது. ஆமா. ஆம்பளை பெண்களுக்கு நாங்க சுத்துறோம், ஆண்களுக்கு. அதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்கறதா கொடுக்கறதா? கொடுங்க.
எதை கொடுங்க? நீ 1 மணி நேரம் கழிச்சு வந்து கொடுத்தா அப்புறம் அடுத்த அப்படி போமா நீ சொக்கு கொடுமா. பாவம் இன்னொரு இப்பதான் முடிச்சிருக்கா. சரி இருக்கட்டும். என்ன சொன்னீங்க? பெண்களுக்கு சடங்கு சுத்துறது வைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய மரியாதை நினைச்சீங்க. ஆமா. அது மரியாதை கிடையாதுங்க, பாரம்பரிய சடங்கு. அது செஞ்சா தான் பெண்களுக்கு அழகு. அதை செய்யறது இப்பவுமே சட்டப்படி தப்புன்னு நான் சொல்றேன். நீங்க எப்படி மரியாதைன்னு சொல்லலாம்? ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ஒரு பிள்ளை இருக்குங்கிறது ஊர் உலகத்துக்கு யாருக்காச்சும் தெரியுமா? ஆமா தெரியாது. 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 வயசுக்கு வந்துருச்சு, வீட்டு புள்ள கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருச்சு, நீயா மேளம் கொட்டி ரேடியா கட்டி ஊருக்கு சொல்ற. நாளைக்கு என் பிள்ளை பின்னாடி ஒருத்தன் சுத்திட்டான் வச்சுட்டானா என்ன நியாயம்? அதெல்லாம் சொல்லவே கூடாது. இத வந்து மரியாதைன்னு நீ எப்படி சொல்லலாம்? நீங்க நினைக்கிறது தப்பு. என்ன நினைக்கிற? எதுக்காக நாங்க ஆம்பளை சடங்கு சுத்தி உங்களை உட்கார வைக்கிறோம்? நாங்க சடங்கு சுத்தி உட்கார வைக்கலனா நீ வீட்டை சடங்கு விடாக்கிட்டு நீ வாட்டுக்கு ஓடி போயிடுற. நாங்க தேடி உன்னைய கண்டுபிடிக்க முடியல. அம்மா பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு, இதெல்லாம் நீங்க சொன்னா மட்டும் தானே பொம்பளை பிள்ளைக்கு அந்த என்ன வரும் நான் கேக்குறேன். நான் மாசமாக்குறேன்னு கேக்குறியே, உன்னை ஆக்க சொன்னமா? இல்ல இல்ல இல்ல. ஆமா. உன்னை கல்யாணம் பண்ண சொன்னமா? இல்ல. புள்ள பக்க சொன்னமா? ஆமா. ஏய் அப்புறம் கல்யாணம் பண்ணா அப்புறம் புள்ள பக்கத்தடா கல்யாணம் பண்ணு. என்ன மசூர் கடை கல்யாணம் பண்ண சொன்னது? யாரு? நாங்க கல்யாணம் பண்ண சொன்னமா? சும்மா வாடா போடன்னு பேசிக்கிட்டே ஏறி இடுப்புல உட்கார்ந்துறேன் பாத்துக்க. நீ எல்லாம் உட்கார்ந்தினா நான் பூமிக்குள்ள நுழைச்சிடுவேன். ஏம்மா ஏய் நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மாசமாக்குறேன்னு நீ 150 ரூபாய் காசு கேட்டியே, அட 150 ரூபாய்க்கு போற லொப்ப பையல அந்த 150 ரூபாய்க்கு தான் நீ மாசமாக்குவியான்னு நான் கேக்குறேன். 150 ரூபாய்க்கு போற லொப்ப பையலா? என்ன மாதிரி நான் 150 ரூபாய்க்கு போற மானகட்ட பையலாடா நீ? அட சில்றா பையல. ஏம்மா எனக்கா 150 ரூபாய் உனக்குலாம் கடலை மிட்டாய் போதும். என்ன சரியா? நீ வாட்டுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்காது. ஏம்மா நாங்க எல்லாம் அப்படியே காடுகற போற ஆளு கிடையாது. அப்புறம் வேற எங்க போவியா? ரூம் போறீங்களா? ரூம் போறீங்க யாரு? இது கூட பிரச்சனை இல்லம்மா. குடிக்கிறதுல கூட ஆம்பளைங்க நல்லவங்க உனக்கு தெரியுமா? குடிகாரன்லயே நல்லவங்க வேற இருக்காங்களா? நீ குடிக்கிற ஆம்பளை நல்லவங்கறியா கெட்டவங்கறியா? குடிக்கிற ஆம்பளை எல்லா ஆம்பளையும் கெட்டவங்க நான் சொல்ல மாட்டேனே. அந்த ஒரு கருத்துக்கு நான் போவே மாட்டேன். நான் சொல்றேன் 100க்கு 80% நல்ல ஆம்பளைங்க இருக்காங்க. நீங்க நினைக்கிறது தப்பு. 20% தான் பிளந்து விடுவேன் பிளந்து. ஏம்மா குடிக்கிறவன் தப்பு சொல்லல, 90% இல்ல 100% சொல்றேன். குடிக்கிற ஆம்பளை பிள்ளை என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பேன். குடிக்கிறவன் கெட்டவன் நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. குடிக்கிற மாதிரி நாடா முடிச்சு வச்சு எல்லாரும் வீட்டுக்கு நீங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறீங்க. நான் குடிக்கிறவன் நல்லவங்க நேரத்துல எல்லாம் அப்படித்தே. ஏம்மா குடிக்கிற ஆம்பளை நான் ஏன் தெரியுமா நல்லவங்கிறேன்? குடிக்கிறவன் கெட்டவனே கிடையாது. குடிக்கிறவன் என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பேன். குடிக்கிறவன் கெட்டவன் இல்ல, குடிக்கிறவன் நல்லவன் தான். குடிக்காம அடுத்தவன் குடிய கெடுக்கிறான் பாத்தியா, அவன் தான் கெட்டவன். குடிகார என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பேன். குடிப்பேன், அலம்பல் பண்ணுவான், போய் படுத்துருவான். குடிக்காம அவன் குடி எப்படி கெடுக்கலாம், இவன் குடி எப்படி தெரியாம பாத்தியா, அவன் தான் கெட்டவன். முதல்ல ஆம்பளை நாங்க குடிக்க காரணம் யார் தெரியுமா? பொம்பளை நீங்க தான். ஏன் சொல்றேன் பொம்பளை நீங்க தானே? ஏம்மா ரேஷன் கார்டுல ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் இந்த நாடு நல்லா இருந்துச்சு, நாங்களும் நல்லா இருந்தோம். என்னைக்கு ஆம்பளை போட்டா ரேஷன் கார்டுல எடுத்துட்டு பொம்பளை போட்டா தூக்கிட்டு சொருகுனாங்களோ அன்னைக்கு அந்த நாடு நாசமா போச்சு. நாங்களும் டாஸ்மார்க்கு போயிட்டோம். ஏன் என்னத்துக்கு அப்படி சொல்றீங்க? பெண்கள் போட்டோ குடும்ப பான் கார்டு என்ன கார்டியா? ஸ்மார்ட் கார்டு அதெல்லாம் போனா தானே. ஏம்மா ஸ்மார்ட் கார்டுல இருந்தா என்ன செய்யுதுன்னு நான் கேக்குறேன். நீங்க நினைக்கிறது தப்பு. என்ன நான் நினைக்கிறது தப்பு? நான் நினைக்கிறது தப்பு எங்க தப்பு தவுல யார் ஏத்தி விட்டது? ஏமா அப்படி கோபப்படுற? உன்னை பார்த்தா எனக்கு அப்படியே பொச பொச வருதுயா. ஏன் அப்படி வெடுக்கு எனக்கு உள்ள கால்ல இருந்து உச்சதல வரைக்கும் அப்படியே எரியுது அப்படியே. ஏன் அப்படி வெடுக்கு புடுக்குன்னு பேசுற? வெடுக்கு புடுக்குன்னு இருந்தா ஏமா அத சொல்லணுமா? ஏன் தெரியுமா பெண்களை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தவறாக நான் சொல்லல. ஆண்கள் போட்ட ரேஷன் கார்டுல இருந்த வரைக்கும் இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும், பெண் வர்க்கத்துக்கும் தெரியும். ஆம்பளை போட்ட ரேஷன் கார்டுல இருந்த வரைக்கும் எவ்வளவுமா மண்ணெண்ணெய் கொடுத்தாங்க சொசைட்டில? ஒரு கேன் நிறைய 5 லிட்டர் கொடுத்தாளா இல்லையா? கொடுத்தாளா இல்லையாத்தா? கொடுத்தாங்க. ஆம்பளை போட்டா இருந்த வரையும் கவர்மெண்ட்ல 5 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்தாங்க. என்னைக்கு பொம்பளை போட்டா தூக்கி சொருனாங்களோ அன்னையில இருந்து 10 ரூபா வாட்டர் பாட்டில கொடுக்குறாங்க மண்ணெண்ணெய். என்ன மயிருக்கு ஆம்பளை ஊத்திக்கிட்டு கொளுத்திக்கிட்டு சாகுறதுக்கா? ஊத்திட்டு சாடா என்ன மயிருக்கு நான் சாகுறேன். இதே பாதி வெந்துட்டு எந்திரச்சு ஓடியாத. இது கூட பிரச்சனை இல்லம்மா. ஆம்பளை முக்கியமா குடிக்க காரணம் என்ன தெரியுமா? என்ன? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப பெண்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களை தூக்கி குளிப்பாட்டி இவ்வளவு பவுடர் எடுத்து இங்க அடிச்சு இங்க அடிச்சு மிச்ச பவுடர் எடுத்து இங்க இருமா கோயிலா மிஸ்டர் ஓல்கிலா இந்த இடத்தா மிச்ச பவுடர் எடுத்து இங்க அடிச்சு என் சுஞ்சி மணின்னு பிடிச்சி சின்ன பிள்ளைய கும்பிடுறீங்க. ஆமாவா இல்லையா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிடிச்சி கும்பிடுறீங்க. நாங்க தண்ணியை போட்டு குப்பரங்க கிடக்கும் போது ஒரு 4 கிலோ பவுடர் எடுத்து இதில் அடிச்சு விட்டு எங்க சுஞ்சி மணின்னு பார்த்து கொஞ்சம் பாரு. நீ நினைக்கிறதே தப்பு. என்ன 7 வயசாச்சு எரும மாட்டுக்கு பிள்ளையாட்ட வளர்ந்து கிடக்குறியே. உன்னை தூக்கி அதுல பவுடர் அடிக்க சொல்றியே, அது பொம்பளை உசுரோட இருப்பாளா? முதல்ல ஏமா நீ ஒரு நாளைக்கு உட்கார்ந்து அடிச்சு பாரு, அடுத்த நாள் என் பங்காளி ஒயின் ஷாப்புக்கு போவானா? ஏன் போக மாட்டான்? நீங்க சொல்ற கருத்தெல்லாம் நான் ஒத்துக்கறேங்க. ஆனா
பெண்கள் போட்ட கார்ல இருக்க காரணம் என்ன? பெண்கள் இந்நாட்டின் கண்கள், பெண்களுக்கே முதலிடம் அப்படின்னு சட்டம் வந்ததுனாலதான் எங்க போட்டோ அதுல வந்துச்சு. எங்க போட்டோ வந்ததுல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் சிரமம் இருக்கா? ஒரு பர்ஸ்ல காசே வச்சிருந்து எங்கேயாச்சும் போறோம், அந்த பர்ஸ்ல விட்டுட்டா தொலைஞ்சு போயிருமா? தொலைஞ்சு போகாதா? போகுமா? போகாதானே? கையில ஏதோ ஒரு அவசரத்துல வீட்டை விட்டு கிளம்புறோம், வீட்டை விட்டு கிளம்பல எதை எடுக்கிறோமோ இல்லையா, செல்ல எடுப்போமா? கண்டிப்பா எடுப்பீங்க. அப்ப அதனாலதான் இந்த செல்லுல கூட காசை கொண்டு போய் வச்சிருக்கேன். செல்ல வச்சு புளுக்கு புளுக்கு நோண்டுறது. பெண்கள் இந்நாட்டின் கண்கள், பெண்களுக்கு முதல் உரிமை கொடுத்ததுனாலதான் இந்த டெக்னாலஜி வளர்ச்சி. நீங்க நினைக்கிறதா தப்பு. போட்டோ இருந்த வரைக்கும் 50 வருஷத்துக்கு அங்கிட்டே இருந்துச்சு கம்மங்குள்ளயே. நீ நினைக்கிறதா தப்பு. என்ன நினைக்கிறேன்? உங்களுக்கு ஓசில பஸ் விட்டுருக்கேன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு ஓசில பஸ் விட்டுருக்காங்க. உங்களுக்கு ஓசில பஸ்ஸை விட்டு எங்க சரக்குல 20 ரூபாய் சேர்த்து ஏத்தி விட்டாங்க. நாங்க வாட்டர் பாக்கெட் வாங்க முடியாம தெரியுறா. நீ என்ன மாசத்துக்கு குடிக்கிற அந்த சரக்கு குடிக்கிறதுக்கு விட்டு மூத்தரத்தை குடிச்சிட்டு. கோகிலா இங்க வாமா. ஏமா குடிக்காதடா, வருது. சரி கோச்சுக்கிறாத. உன் மூத்திரத்துல போதை வருமா? நான் குடிச்சதுல வேணா நீ குடிச்சு பார்த்து சொல்றியா? உன்கிட்ட மட்டும் போதை வந்துச்சுன்னு வச்சுக்கவே, காலைல 5 மணிக்கு நாங்க 13 பேர் வந்து நின்னுக்குறோம் வாசல்ல. நான் வான வைக்கிற எல்லா பப்புண்டையும் போய் சொல்றேன், மூத்திரத்தை குடிச்சா போதை வருமா என்ன எனக்கு தெரியாது. நீ வேணா குடிச்சு பார்த்து போதை வருதா இல்லையான்னு சொல்லு. நான் அடிச்சா குடிச்சு விடுவேன். அடிச்சு குடுக்குறியா? ஏய் அடிச்சு குடுக்குறியா? சரிமா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துல நான் வியாபாரம் பாக்குறேன். வியாபாரம் பாக்குறீங்க? என்ன வியாபாரம் பாக்குறீங்க? எல்லாம் பழ வியாபாரம். எல்லாம் பழம். உங்க வியாபாரத்துக்கு செப்புங்கள். செப்புவா? செப்புங்கள். ஆறாவே எட்டுக்காரங்க எங்க கூட்டிட்டு வந்தது? போடுங்க. எதை போடுங்க? பாட்டு. சரி சரி சரி. இப்படித்தான் இருக்கு சிரிச்ச முகமா. இழந்த பணம் இழந்த பணம் இழந்த பணம், இது செக்க செவந்த பழம், ஐயா தேனாட்டம் இனிக்கும் பழம், செவந்த பழம், இது தேனாக இனிக்கும் பழம், எல்லோரும் வாங்கும் பழம், இது எனக்கு பிறந்த பழம், ஐயா எத்தனையோ பேர்கிட்ட இழந்த பழம் பாத்தியா? இல்லையே பழம் இவ்வளவு ருசி பாத்தியா? பிடிச்சு பார்க்க வட்டமா. ஏம்மா நீங்க யாருங்க? எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? உண்மையிலே சொல்றேன், வியாபாரி. உண்மையிலே சொல்றேன். என்ன எத்தனையோ பெண்கள் நாடகத்துல வந்து இழந்த பழ வைக்கிறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய். உண்மையிலே சொல்றேன் கோகிலா, நீ வைக்கிறதா இழந்த பழம். உன் பழம் எவ்வளவு? கட்டுவாம வைக்கிறது என்ன பழம்? என்னது கட்டுவாம வைக்கிறது என்ன பழம்? அது வந்து வேற பழம். நீங்க நினைக்கிறது தப்பா. அது முன்னாடி இருந்தது. இப்ப நான் எவ்வளவு சிரமப்பட்டு பெருசா ஆக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். வேணும்னா உம்மட்டையும் பெருசாக்கி காட்டுற வேணா வாய்ப்பு கொடுத்து பாரு. அம்மா நீங்க நினைக்கிறதா தப்பு. ஓட்ட தெரியாம ஓட்டினா எந்த வண்டியுமே ஒழுங்கா ஓடாது. ஓட்ட தெரிஞ்ச நான் ஓட்டினா தான் எதா இருந்தாலும் வண்டி பெருசா. ஓட்ட தெரியாத ஓட்டுனா தாங்க அதை தெரிஞ்சுக்க முடியும். ஓட்ட தெரிஞ்ச நீ என்ன மாசத்துக்கு ஓட்டுற? உனக்கு தெரியுதே என்ன மாசத்துக்கு ஓட்டுற? இந்த பிள்ளை யாரா எடுத்து ஒழுங்கா கெடுக்காம ஓட்டிக்கிறா? ஒழுங்கா கொண்டு நாளைக்கு எடுத்து ஒழுங்கா கொண்டு வாங்க. அதனால நீங்க இழந்த பழம் யாரும் பாக்குறீங்க. உங்க பழத்தை இன்னைக்கு நான் பெருசாக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். எப்படி தெரியுமா? புடிங்க. எதை புடிங்க? அடி தாவணி போட்ட புள்ள. நான் தாவணி போடலங்க, பாவாடை சட்டை போட்டு. அடி பாவாடை சட்டை போட்ட புள்ள, அடி பக்குவமா இருக்கும் புள்ள, தை மாச பொறக்கட்டுண்டி, மாச பொறக்கட்டுண்டி, உனக்கு தாலி ஒண்ணு கொண்டு வாரே, ஒண்ணு கொண்டு வாரே, தாய்மாமே மகளே, தாய்மாமே மகளே. ஏ வண்டி லைசென்ஸ் போட்டுச்சேன், எடுத்து லைசென்ஸை காட்டுறாங்க. தானி போட்ட புள்ள தங்க நரா புள்ள புள்ள, தானி போட்ட புள்ள தங்க நரா புள்ள புள்ள, தானி போட்ட புள்ள தங்க நரா புள்ள புள்ள, தமசா பொறுத்ததுமே தாலி ஒன்று கொண்டு வார தாய்மாமே மாள் என் மலர்ச்சியான கொடி, தாய்மாமே மாள் என் மலர்ச்சியான கொடியே, மலர்ச்சியான கொடியே. விழுந்தா ஏற முடியாது மேல வா. அன்னைக்கு போன பக்கத்துல இருந்து ஏறி வந்துட்டு இன்னைக்கு போனா ஏறி வர முடியாது. வா இங்க வா. பாவடை பற டர்னு கிழிஞ்சு வரும். உனக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா? இங்க வா. உனக்கா புதுசா ஒரு பாட்டு பாரு கேட்குறியா? எனக்கு புரியுது. இப்படி குதிக்கிறானே, ஒருவேளை அளவு குத்துனாலும் குத்திடுவானேன்னு யோசிக்கிற. அதானே இங்க வா. ஆமா நீ குத்த விட்டுட்டாலும் ஏம்மா எப்போதையோ ஒரு மனுஷனை வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நான் மொட்டை கண்ணில விழுந்து செத்து போவேன். மொட்டை யாரு? மொட்டை கண்ணில விழுந்து செத்து தாண்டி லூசு முட்டை போற. அதை இதுல விட்டு செத்தாத்தா என்ன? என்ன மசத்துக்கு? அந்த மசத்துக்கு தான் சொல்றேன். அந்த மசத்துக்குலாம் உன்கிட்ட பேச முடியாது. அந்த மசத்துக்கு தான் இந்த பேசணுங்க. பாடி போமா புண்ணகை அரசின்னு சொல்ல வந்தேன். நீ தான் ரொம்ப நேரமா ஏத்தி பாக்குற. அதான் டோல் கேட் எட்டல. சரிங்க வா. பாம்பு கடிக்கவா?
அடி பவுரை ஓடிட்டு என்னடி வார்த்தை சொல்ற பாம்பு கடிக்கவா சரி இங்க வா ஏம்மா உனக்கா புதுசா ஒரு பாட்டு பாடுறேன் இந்த பாட்டுக்கு மட்டும் நீ ஆடிட்டேன்னு வச்சுக்கவே இன்னிலேருந்து உனக்கு டிஆர்பி ரேட் ஏறிடும் இங்க வா டிஆர்பி ரேட்டா இங்க திரும்ப ஏம்மா இந்த பஞ்சு முட்டை தூக்கி போட்டு திரும்ப சரி அப்படி நின்னுக்க பக்கத்துல கொஞ்சம் பக்கத்துல வா ஏம்மா இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன் எப்படி அது தெரியுமா அண்ணன பாத்தியா அப்பாட்ட கே டேய் டேய் என்ன கிரெயின்ல இதானடா ஆட்டம் அந்த பாட்டு டேய் கிரெயின்ல என்ன மாவரைக்கிறியா இப்படி ஆட கூட வாமாங்க திரும்பமா என்னமாமா அதுல வச்சுக்கிட்டு ஆடவா சரி இங்க வா இந்த வேகத்துல ரெண்டு மேல ஏத்துங்க இந்த இங்க இருக்கு பாருமா ரெண்டு இதை ஏத்து இதை ஏத்து இந்த பின்னாடி ரெண்டு வரிக்கி ரொட்டி மாதிரி இருக்குல்ல கடுப்பு எனக்கு இப்படி இருக்குல்ல இந்த பாட்டுக்கு வந்து இப்படி ஏத்தணும் சத்தியமா ஆம்பளை ஆசையே வெறுத்து போயிடுறேன் எதுக்கு இதை ஏத்துனா ஆம்பளை ஆசை இருக்காதுமா ஐயோ உன்னை இன்னமே பழக்க தெரியாம பழகி இருக்காங்க உன்னை பழகி காட்டுற மாதிரி ஆஹா இவனடா ஒப்பாரி வைக்க முடியாது அவருக்கு கேதக்கார வீட்டுல கவலையே படாது இதுல பார்த்து ஆம்பளை ஆசை வரும் உம்பளை ஆசை தான் வரும் அதனால எந்திரிக்க முதல்ல டேய் டேய் இந்த பிள்ளைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா இந்த ஊருக்கு கயத்துல கீழே வந்து காசு கேட்பாரு ஒரு குரூப் அந்த குரூப்ல உள்ள புள்ள நினைக்கிறேன்டா அது சரி சரி இன்னைக்கு ஆப்ஷன் வந்து நான் தான் வேற வழியில வேற எந்த முகரையும் பார்க்க முடியாது கொஞ்ச நேரத்துக்கு முயற்சி பண்ணி இருந்தா கூட என் சக்தியை அனுப்பிச்சு விட்டுருப்பேன் அவன் அதோட மோசமாவா இருக்கிறான் சட்டியா இருந்தாலும் சரி சட்டியா இருந்தாலும் கூட மோந்து பார்த்து ஒன்றும் தப்பு இல்லை